ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. தமிழகம் முழுவதும் பரபரப்பாக பேசக்கூடிய விஷயமாக அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. 2 அணிகளும் இணைய போகிறார்களா, 2 அணிகள் 3 அணிகளாக மாறி இருக்கிறதா, இப்படி பல்வேறு கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கின்றன. இன்று 2 தரப்பினருமே குழு அமைக்க போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒரு தரப்பினர் குழுவை அமைத்து விட்டார்கள், அதை அறிவித்தும் விட்டார்கள். மற்றொரு தரப்பினர் அந்த குழு அமைக்க போகிறோம் என்ற அறிவிப்பு வந்திருக்கிறது. யார் அதில் இடம்பெறுகிறார்கள் என்பதற்கான டீடைல்ஸ்க்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. இந்த குழுக்கள் ஏன் அமைக்கப்பட்டது, என்ன பர்பஸ்க்காக அமைக்கப்பட்டது என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. அதிமுக புரட்சி தலைவி அம்மா பிரிவு, அதாவது திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையிலான பிரிவில் நேற்று சொல்லும் போது நாங்கள் பல நிபந்தனைகளை பல கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறோம், எங்களுக்கு இது 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 இந்த 3 விஷயங்கள் நடந்தால்தான் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கே செல்வோம் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் தற்போது பேச்சுவார்த்தைக்கான குழு அமைக்கப்படுகிறது. அப்போ என்ன மாதிரியான விஷயங்கள் அங்கே பேசப்பட போகிறது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. நேற்று இருந்த இறுக்கங்கள், நேற்று இருந்த மாறி மாறி இருந்த விமர்சனங்கள் இன்று குறைந்து இருவரும் ஒரு சமதளத்திற்கு ஒரு பேச்சுவார்த்தை என்ற அளவிற்கு வந்திருக்கிறார்களா, அல்லது இது மேலும் சில முரண்பாடுகளை தான் கிளப்பிக் கொண்டிருக்கிறதா என்ற விதமான கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இதற்கிடையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் நான் ஒரு உண்ணாவிரதம் இருக்க போகிறேன் என்று அறிவித்திருக்கிறார். கரூரில் வரவேண்டிய மருத்துவக் கல்லூரியை 2 நபர்கள், அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களும் அதே திரு MR விஜயபாஸ்கர் அவர்களும் திரு தம்பிதுரை அவர்களும் அதற்காக தடையாக இருக்கிறார்கள். நான் அதற்காக அங்கே மருத்துவக் கல்லூரி வருவதற்காக உண்ணாவிரதம் இருக்க போகிறேன் என்று அறிவித்திருக்கிறார். அமைச்சர் கடம்பூர் ராஜு அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டிருக்கிறார், இன்னமும் அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் திரு தினகரன் அவர்கள்தான் இந்த பேச்சுவார்த்தைகளுக்காக, இந்த இணைப்புக்காக சற்றே ஒதுங்கி இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். அந்த பேட்டியின் அர்த்தங்கள் என்ன? இப்படி பல்வேறு விஷயங்கள், பல்வேறு கேள்விகளை தொடர்ந்து எழுப்பிக் கொண்டிருக்கின்றன. இந்த 2 அணிகளுடைய பேச்சுவார்த்தை என்பது இது ஒரு பேச்சுவார்த்தையா அல்லது பேரமாக போய் கொண்டிருக்கிறதா என்றுதான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்தில் நம்மிடையே இணைகிறார்கள் சாமானியர்களின் பிரதிநிதியாக திரு பொன்மொழி அவர்கள், அதே போல அதிமுக புரட்சி தலைவி அம்மா பிரிவை சேர்ந்த திரு ஆஸ்பயர் சுவாமிநாதன் அவர்கள். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். இன்னும் சற்று நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களும் அதே போல திரு முருகுமாறன் அவர்களும் நம்மிடையே இணைய இருக்கிறார்கள். இருவரும் நம்மிடையே தற்போது இணைகிறார்கள். இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். நான் முதல்ல திரு சுவாமிநாதன் அவர்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு குழு அமைப்போம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கீங்க. யார் யார் அந்த குழுவில் அப்படிங்கிறது இன்னும் தெரியல. இன்று காலை திரு பாண்டியராஜன் அவர்கள் பேட்டி கொடுக்கும்போது சொல்றாரு, நாங்கள் 3 நிபந்தனைகளை முன் வச்சிருக்கோம், 3 கோரிக்கைகளை வச்சிருக்கோம், அந்த 3ம் நிறைவேற்றப்பட்டால்தான், முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்பட்டால்தான் நாங்கள் பேச்சுவார்த்தைங்கிறதே யோசிக்க போறோம், அதை பற்றிலாம் இப்போ கேட்காதீங்க அப்படின்ற அளவிற்கான ஸ்ட்ராங்காக சொல்றார். மாலை அதே திரு பாண்டியராஜன் அவர்கள் சொல்கிறார், நாங்கள் குழு அமைக்க போறோம் பேச்சுவார்த்தைக்காக அப்படின்னு. அப்போ அந்த கோரிக்கைகள்லாம் ஏற்கப்பட்டுருச்சா? கோரிக்கைகள் ஏற்கப்பட்டால் மட்டுமே பேச்சுவார்த்தை நடக்கும், அதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இது ஒரு புறம் இருக்க, இன்று மதியம் திரு வைத்தியலிங்கம் அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டதாகவும், அதனை பற்றி அந்த குழுவின் உறுப்பினர்கள் யார் என்பது பற்றியும் ஒரு அறிவிப்பு வந்தது. இது ஊடகங்களில் பார்த்து தெரிந்து கொண்டோம். அப்படி இருக்கும் ஒரு சூழ்நிலையில் நாம் பேச்சுவார்த்தைக்கு செல்ல வேண்டும் என்ற அந்த ஒரு நிலை வந்தால், அப்போது கூடி ஒரு குழுவை உருவாக்கி என்னென்ன பேச வேண்டும் என்பதை அப்போது செய்யாமல் ஒரு தயார் நிலைக்காக, ஒரு ப்ரிப்பேர்ட்னஸ்க்காக அவங்க அறிவிச்சாங்க, உங்களுடைய குழு இன்று இரவுக்குள்ளாகவே அறிவிக்கப்படும்னு. அவ்வளவு அவசரமா செய்ய வேண்டிய நீங்க எப்போ நாங்க பேச்சுவார்த்தைக்கே இப்போதைக்கு போறது இல்லைங்க, அவங்க கோரிக்கையே இன்னும் நிறைவேற்றல, உங்களுடைய நிபந்தனைகளே அவங்க இன்னும் ஏற்கல. அப்ப நீங்க இன்னும் நாங்க 4 நாள் கழிச்சு குழு அமைப்போம், நாளைக்கு குழு அமைப்போம், இன்னைக்கு இரவுக்குள்ள அறிவிக்கணுங்கிற அவசர கதியில இல்ல. அவசரம் எதுவுமே இல்லை. அண்ணன் திரு OPS அவர்களை பொறுத்தவரையில் he believes in a participative style of leadership. There is no autocracy here. அனைவருடைய கருத்துக்களையும் கேட்டறிந்து, அனைவருடைய கருத்துக்களையும் பதிவு செய்யப்பட்டு எதை செய்தால், இப்பொழுது தொண்டர்கள் அனைவருடைய விருப்பமும் யுனைடெட் ADMK வேண்டும் என்பதுதான். 2 leaves, இரட்டை இலை மீட்கப்பட வேண்டும் என்பதுதான். இப்படி இருக்கும் பொழுது ஏற்கனவே தற்போதுள்ள ஒரு நிலைமையில் தொண்டர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டு உயிரிழந்தார் என்பது தாங்கள் அறிவீர்கள். இப்படிப்பட்ட மேலும் அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடாது, அதற்கு நாம் காரணமாகிவிடக்கூடாது என்ற ஒரே எண்ணத்தில்
அவர்கள் அழைத்த பின்னர் நம் நிபந்தனைகளை ஒப்புக்கொண்ட பின்னர் நாம் ஒரு குழுவை அமைத்து இந்த குழு அமைக்கிறதுனால என்ன வாட் மூவ்ஸ் ஃபார்வர்ட் திரு சுவாமிநாதன்? இந்த விஷயத்துல நீங்க வச்ச நிபந்தனைகள் அப்படியே இருக்கு, அவங்க இன்னும் ஏற்கல. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய மரணம் குறித்து விசாரணைக்கு நாங்க சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்கிறோம்னு அவங்க இன்னும் சொல்லல. சசிகலா அவர்களையும் தினகரன் அவர்களையும் கட்சியோட அடிப்படை உறுப்பினர் பொறுப்புல இருந்து நீக்கிட்டோம்னு அவங்க இன்னும் சொல்லல, இல்ல நீக்க போறோம்னு இன்னும் சொல்லல. ரெண்டுத்திலுமே அவங்க மௌனமா தான் இருக்கிறாங்க. அப்போ எதுக்கு இந்த குழு? இது இரண்டையுமே அமைக்கிறதுனால மட்டும் ஒரு விஷயம் நீங்க சொல்லக்கூடிய அந்த தொண்டர்கள் எல்லாம் அமைதியாகி எல்லாம் நடந்துற போதா? இல்ல, அமைதியாவது என்பது ஒரு பக்கங்க. இந்த ஒரு பேச்சுவார்த்தையே நடக்காமல் இருக்க நாங்கள் காரணமோ என்ற ஒரு ஐயம் வெளியே வரக்கூடாது, நம்பர் 1. இரண்டாவது, இந்த பேச்சுவார்த்தை நடக்க வேண்டும் என்றால் அது எல்லாரும் போய் பேச முடியாது. ஒரு எம்பவர்டு கமிட்டி நீட்ஸ் டு பி தேர். இந்த எம்பவர்ட் கமிட்டி பேச்சுவார்த்தைக்கே போற சூழ்நிலை உங்களுக்கு இன்னும் வரல. நீங்க சொல்ற சூழ்நிலை வெகு விரைவில் வரும். அவர்கள் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். வேற எந்த விதமான ஒரு அவங்க சொல்லணும், அவங்க சொல்லுவாங்க, அதை தான் சொல்லுவாங்க. நீங்க தான் பார்க்க போறீங்க. நாளைக்கும் நாம இதே விஷயத்தை பேச போறோம். குழு பண்ணிடுச்சு, பேச்சுவார்த்தை நடந்து விட்டது, எல்லாமே ஏத்துக்கிட்டதுக்கு பிறகுல இந்த குழு இந்த அடுத்த கட்டம் அதெல்லாம் போய் அப்படி அல்ல. நாங்களும் அந்த கண்டிஷன்ஸ்ல இருந்து நீங்க டைல்யூட் ஆறீங்களோ, அதுல அந்த ரெண்டு விஷயங்கள்ல நீங்க இப்போ எப்படி உடும்பு பிடியா அதுல இருந்தீங்களோ அதுல இருந்து நீங்க விலகி வரீங்களோன்ற சந்தேகம். No dilution in our stance. Let me place that on record. All right. இப்பொழுது பேச்சுவார்த்தை நடக்க வேண்டும் என்றால் ஒரு கமிட்டி, ஒரு குழு, ஒரு எம்பவர்டு கமிட்டி அண்ணன் OPS அவர்கள் நியமிக்கின்றார்கள். இந்த கமிட்டி தன்னுடைய நெகோஷியபிள்ஸ் அண்ட் நான் நெகோஷியபிள்ஸ் என்று 2 விதமாக எங்களுடைய பாயிண்ட்ஸை பிரித்து கொண்டு என்னென்ன பேசணும், எது வெரி இம்பார்ட்டன்ட், எது மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட்னு கேட்டகரைசேஷன் பண்ணி தயார் நிலையில் இருந்தால்தான் இந்த பேச்சுவார்த்தை உடனடியாக நடக்க முடியும். அவங்க இதை ஒத்துக்கிட்டு நாங்க இன்னொரு 2 நாள் கொடுங்க, ஒரு குழுவை போட்டுட்டு எங்களுக்குள்ள பேசிட்டு வரோம்னு சொல்லுவதற்கு நாங்கள் தயாராக அல்ல. ஏனென்றால் அடிப்படை தொண்டனுடைய விருப்பம் அது அல்ல, பப்ளிக்குடைய விருப்பமும் அது அல்ல. அப்படின்ற இப்போதைக்கு அந்த 2 விஷயங்களை அவங்க ஏத்துக்காம நீங்க பேச்சுவார்த்தைக்கு போக மாட்டீங்க. குழு மட்டும் தான் இப்ப அமைக்கப்படுகிறது, அப்படிதான் புரிஞ்சுக்கணும். நான் திரு முருகுமாறன் அவர்கள்ட்ட தான் இந்த விஷயத்தை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய தரப்புல இன்னைக்கு ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது, இத்தனை அமைச்சர்கள் அதுல இருப்பாங்க, திரு வைத்திலிங்கம் அவர்களோட தலைமையில பல பேர் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு குழு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க திரு ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்துல இருக்கக்கூடிய விஷயங்களுக்காக விசாரணை வேணும்னு கேட்கிறாங்க. சசிகலா அவர்களுடைய குடும்பத்தினரை அடிப்படை உறுப்பினர் பொறுப்புல இருந்தே விலக்கணும்னு கேட்கிறாங்க. இந்த 2 நிபந்தனைகள் இருந்தாதான் பேச்சுவார்த்தை அப்படிங்கறத அவங்க தெளிவா சொன்ன பிறகு குழு உங்கள் தரப்புல அமைக்கப்படுது அப்படின்னாலே அந்த 2 நிபந்தனைகளை நீங்க கொள்கை அளவுல முதற்கட்டமா ஏத்துக்கிட்டு அந்த குழுக்களை அமைச்சிருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? புரிஞ்சுக்கலாம் மேடம். இன்றைய தினம் தமிழகத்தினுடைய தன்னிகரற்ற முதலமைச்சர் அவர்கள் மரியாதைக்குரிய கழகத்தின் அமைப்பு செயலாளர், மூத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் பிரமுகர், நாடாளுமன்ற உறுப்பினர், சோதனைகள் பல்வேறு கட்டங்களில் எழுந்தபோதெல்லாம் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுக்கு வலதுகரமாக இருந்து பணியாற்றிய மரியாதைக்குரிய அருமை அண்ணன் திரு ஆர் வைத்திலிங்கம் அவருடைய தலைமையில் எங்கள் குழு முழுமனதோடு அமைக்கப்பட்டிருக்கிறது. இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2016 சட்டமன்ற பொதுத் தேர்தலை எதிர்கொள்கின்ற பொழுது கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவரிடத்தும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரமுகர்களிடத்தும் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த தேர்தலை வெற்றிகரமாக முடிப்பதற்கு முழுமையாக பயன்பட்டவர் மரியாதைக்குரிய திரு ஆர் வைத்திலிங்கம் அவர்கள். நீண்ட நெடிய அனுபவத்தை பெற்றவர், புரட்சி தலைவி அம்மாவிடத்திலே அரசியல் ஞானத்தை கற்றவர், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய நாடி துடிப்பை நன்கு அறிந்தவர். எனவே அவரை தலைவராக கொண்டு இன்றைய தினம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு அருமை அண்ணன் அவர்கள் அவரை தலைவராக கொண்டு ஒரு குழுவினை அமைத்திருக்கிறார்கள். இந்த குழு அமைக்கப்பட்டு விட்டது என்று சொல்லுகின்ற பொழுதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நேர்கோட்டிலே செல்வதற்கு தயாராகிவிட்டது என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நேர்கோட்டில் செல்லணும்னா அவர்களுடைய 2 கோரிக்கைகள் ஏற்கப்படணும்னு அவங்க சொல்றாங்க. அந்த 2 கோரிக்கைகளை நீங்க ஏத்துக்கிறீங்களா? 2 கோரிக்கைகளும் ஏற்கப்பட வேண்டியவை எவையவை, நீக்கப்பட வேண்டியவை எவையவை, வரையறுக்கப்பட வேண்டியவை என்னென்னவை என்பவைகளை
இரண்டு குழுக்களும் அமர்ந்து பேசி முடிவெடுக்க வேண்டும். என்ன சொல்றாங்க, நீங்க இந்த 2-3 கோரிக்கைகள் அடிப்படையான சில விஷயங்கள் வச்சிருக்காங்க, அதை நீங்க ஏத்துக்கிட்டாதான் பேச்சுவார்த்தைக்கே வருவோம், நாங்க குழு தான் அமைச்சிருக்கோம், அந்த குழு பேச்சுவார்த்தைக்கு வரணும்னா நீங்க அந்த 2 கோரிக்கைகளை முதற்கட்டமாக அவர்கள் அடிப்படையாக வைத்திருந்த நம்முடைய துணை பொதுச் செயலாளர் உள்ளிட்ட அந்த குடும்பத்தாரை இயக்கத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று அவர்கள் நிபந்தனை விதித்தார்கள். இந்த இயக்கம் ஒன்றுபட்டு சிறப்பாக செயல்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்தின் அடிப்படையில் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் தானே முன்வந்து இன்றைக்கு விலகி இருக்கிறார். எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நேர்கோட்டில் செல்வதற்கு தயாராகிவிட்டது என்றுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இல்ல, அவங்க கேட்கறது ஒதுங்கி இருக்கிறது, விலகி இருக்கிறது நாங்க ஏற்கல, அடிப்படை உறுப்பினர் பொறுப்புல இருந்து நீக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதே போல ஜெயலலிதா அவர்களுடைய மரணம் குறித்து சிபிஐ விசாரணை கேக்குறாங்க. யாரை நீக்க வேண்டும், யாரை சேர்க்க வேண்டும், என்னென்ன வரையறைகள் வகுக்க வேண்டும், இதே தீபம் புரட்சி தலைவி அம்மாவுடைய நல்லாட்சியை எப்படி கொண்டு செல்ல வேண்டும், இந்த பிரிந்த 2 அணிகளையும் ஒன்று சேர்த்து இரட்டை இலை சின்னத்தையும் கொடியையும் இயக்கத்தையும் எப்படி மீட்க வேண்டும் என்று இரு குழுக்களும் அமர்ந்துதான் பேச வேண்டுமே தவிர மற்றவர்கள் பேசுதல் அது ஏதுவாக இருக்காது. அந்த அமர்வுக்கே அவங்க கண்டிஷன் இருக்குன்னு சொல்றாங்க. நான் திரும்பவும் திரு சுவாமிநாதன் அவர்கள்ட்ட கிளாரிஃபை பண்ண விரும்புறேன். அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் உட்கார்ந்து பேசலாம்னு அவர் சொல்றாரு, ஏற்கறீங்களா? அவர் தன்னுடைய கருத்தை சொல்கிறார், நான் எங்களுடைய தலைமையுடைய கருத்தை சொல்கிறேன். இதற்கு இன் பிரின்சிபல் அக்ரிமெண்ட் இருந்தால் மட்டுமே இந்த பேச்சுவார்த்தை நடக்கும், இதில் மாற்றமில்லை. எஸ் திருமுருகுமாரன், நீங்க அந்த 2த்தை ஏத்துக்கிட்டால் மட்டுமே பேச்சுவார்த்தையே நடக்கும், அப்பதான் நீங்க உட்கார்ந்து பேசவே முடியும் அப்படிங்கிறார். மரியாதைக்குரிய திரு அஸ்பயர் சாமிநாதன் அவர்கள் கூட அவருடைய கருத்தை தான் சொல்லுகிறார். நேற்றைய தினம் ஊடகங்களிலே அருமையண்ணன் திரு OPS அவர்கள் ஊடகங்களிலே இதை ஏற்றுக்கொண்டால்தான் என்ற செய்தியை அவர் முன்வைக்கவில்லை. நேற்று திரு KP முனுசாமி கொண்டிருக்க ஆமாம், திரு KP முனுசாமி அவர்கள் முன்வைத்திருக்கிறார் என்று சொன்னால், திரு KP முனுசாமி அவர்கள் இன்றைய தினம் ஒரு குழு அமைப்போம், அந்த குழு அமைத்து பேசும் என்று அவரும் உத்தரவாதம் தந்திருக்கிறார். அரங்கத்தின் வெளியிலே பேசக்கூடிய செயல்களை எல்லாம் நாம் விவாதிக்க முடியாது. ஒரு அறைக்குள்ளே விவாதிக்க வேண்டிய விஷயங்களை அறைக்குள்ளே விவாதிக்க வேண்டும், பொது மன்றங்களிலே விவாதிக்க வேண்டிய விஷயங்களை பொது மன்றங்களில் விவாதிக்க வேண்டும். காரணம், இந்த இயக்கத்திலே பிரிந்திருக்கக்கூடிய நாம் எல்லோரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்டவர்கள். இதே தெய்வம் பொன்மன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் வார்த்தெடுக்கப்பட்டவர்கள். எனவே நமக்குள் இருக்கக்கூடிய மன பிணக்குகளை நீக்கிவிட்டு விருப்பு வெறுப்புகளை அகற்றிவிட்டு திறந்த மனதோடு தியாக உணர்வோடு அமர்ந்து பேச வேண்டும். புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க கோரிக்கைகள் பொது வெளியில வைக்கப்பட்டிருக்கு, அதனாலதான் அதற்கான பதில்களும் பொது வெளியில கேட்கப்படுது. அதற்கு பிறகு நீங்க அவங்களுடைய பேச்சுவார்த்தையில அதுக்கான முடிவு தெரியும்ன்றது உங்களுடைய பார்வையா இருக்கு. நான் திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள்ட்ட இந்த விஷயத்தை கொண்டு போக நினைக்கிறேன். இதுல பன்னீர்செல்வம் அவர்கள் தரப்புல 2 கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. அதுல ஒரு கோரிக்கை நீங்களும் கூட ஏற்கிறீங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்துல விசாரணை தேவை அப்படிங்கறத நீங்களுமே வலியுறுத்தி சொல்லியிருந்தீங்க. அந்த மற்றொரு இந்த 2 கோரிக்கைகளுமே தற்போது திரு பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் குழுல ஏற்கப்பட்டதா இல்லையா அப்படின்னு இந்த 2 கோரிக்கைகளுமே தெரியாத நிலை இருக்கிறது. தெரிந்தால்தான் பேச்சுவார்த்தை என்பது திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய நிலையாக இருக்கிறது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நீங்க இந்த விஷயங்களை எப்படி பார்க்கிறீங்க, இந்த 2 கோரிக்கைகள் சார்ந்த விஷயங்கள்? பொதுவாக மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு இதே கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா தான் திரு ஓ பன்னீர்செல்வத்தை முதலமைச்சராக எடுத்து வைக்கிறாங்க. 60-70 நாள் போகிறாரு, ஆட்சி நடக்குது. அந்த காலகட்டத்தில் தான் அம்மா மறைவு வருது. மறைவிற்கு பிறகு முதலமைச்சர் மாற்றத்திற்கு பிறகு பதவி கிடைக்கவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக இன்றைக்கி 1.5 கோடி தொண்டன் அதிமுக, 122 சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், எத்தனை அவஸ்தை பாருங்கள். ஒருத்தருக்கு ஒரு முதலமைச்சர் பதவி கிடைக்கல என்ற காரணத்திற்காக எத்தனை பேருக்கு இம்சை பாருங்க. இன்னைக்கு அவர் வெச்சிருக்கக்கூடிய 2 நிபந்தனைகளும் அவருடைய முதலமைச்சர் பதவி சார்ந்து வைக்கலையே. அவர் 2 நிபந்தனை வைக்கிறாரு. ஒன்னு ஜெயலலிதா அவர்களுடைய மரணம் குறித்த விசாரணை, இன்னொன்னு சசிகலா அவர்களையும் தினகரன் அவர்களையும் நீக்கிறது. இது ரெண்டுமே தான் முதலமைச்சர் ஆறதுங்கிறது அவர் அடிப்படை கோரிக்கையாவே வைக்கலையே. நான் நான் நேரடியா பாயிண்ட்டுக்கே வரேன். அம்மா மறைவின் மீது விசாரணை கமிஷன் வைக்கணும், சத்தியமா வைக்கணும். நேத்து தான் சொன்னேன்.
75 நாள் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றவர் திரு ஓ பன்னீர்செல்வம் இந்த விசாரணையில் வர வேண்டும். ஓகே. டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை டாக்டர்கள் வர வேண்டும். சிங்கப்பூர் டாக்டர் வரணும், லண்டன் டாக்டர் வரணும், மத்தியில் ஆண்டு கொண்டு இருக்கிற பிரதமர் மோடி வரணும். வந்து இது என்ன தப்பு நடந்துச்சுன்றத மக்களுக்கு எடுத்து சொல்லணும். இது எங்க கிட்ட எதுக்கு விசாரணை கமிஷனை வைக்கணும் எங்க கிட்ட எதுக்கு கேக்குறீங்க? நாங்க என்ன அந்த ஸ்டேஜ்ல இருக்கோம்? சிபிஐ விசாரணை வேணும்னா மாநில அரசு விசாரணை கமிஷன் வேணும்ன்றது எங்க கிட்ட எப்படி கேட்க முடியும்? சிபிஐ ஒரு வழக்க விசாரிக்கணும். சட்ட நடைமுறை என்னன்னா சிபிஐ ஒரு வழக்க விசாரிக்கணும்னா மாநில அரசாங்கம் தான் அதற்கான பரிந்துரையை செய்யணும். அதனால மாநில அரசிடம் அந்த கோரிக்கை வைக்கப்படுகிறது. நாங்க எப்படி செய்வோம்? நாங்க தான் கரெக்டா இருக்கோம், எந்த தவறு நடக்கலன்னு சொல்றோம். நீங்க இது இருந்தா மத்திய அரசு கிட்ட போய் சொல்லுங்க நிதி விசாரணை வேணும்னு சொல்லி. கூப்பிடுறேன், எல்லாத்தையும் கூப்பிடுறேன் வாங்க. இல்ல ஏன் மாநில அரசு செய்யக்கூடாது? நீங்களும் அது வேணும்னு தான் கேக்குறீங்க. கூப்பிடுறேன் வாங்க. நீங்களும் அது வேணும் தானே கேக்குறீங்க. அப்ப நீங்க ஒரு பரிந்துரை செஞ்சா நீங்க ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு கடிதம் எழுதுங்க. நான் வேணும்னு கேக்குறது காரணம், நான் வேணும்னு சொல்றது காரணம் 75 நாள முதலமைச்சர் பொறுப்பில் இருந்த திரு ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஏன் அப்ப அக்கறை வரவில்லை? அவருடைய அம்மாவுடைய சாவில் மர்மம் இருக்கிறது என்றால் அந்த சாவுக்கு நீங்கள் உடந்தையாக இருந்தீர்களா? அதான் என்னுடைய கேள்வி. இது மக்களுக்கு தெரிய வேண்டும், ஆணித்தரமாக தெரிய வேண்டும் என்பது என்னுடைய பதில். ஓகே, அதனால அந்த காரணமா சொல்றீங்க. இரண்டாவது கோரிக்கை அந்த காரணத்துக்கு தான் நான் சொல்றேன். அந்த காரணத்துக்கு நான் சொல்றேன், நான் வேற எந்த காரணத்துக்கு நான் சொல்லல. ஓகே, இல்ல அப்போ முதல் கோரிக்கை பத்தி சொல்லிட்டீங்க, இரண்டாவது கோரிக்கை ஏற்கறீங்களா? ஆமா, இரண்டாவது கோரிக்கை நான் வர்றேன். கட்சியில நீங்க பிரிஞ்சு போயிட்டீங்க, ஒரு குழுவா இருக்கீங்க. 1.5 கோடி தொண்டனுமா வந்து அந்த குடும்பத்தை விலைக்கு வேண்டி சொல்றாங்க. வந்து யார் சொல்றது? போட்டு நீங்க லிஸ்ட் எடுத்து பாருங்க. இன்னைக்கு ஒவ்வொரு மாவட்டமா தந்தி டிவியில் இன்னைக்கு கருத்து கணிப்பு எடுத்தீங்க இல்ல, இந்த தேர்தல் இடைத்தேர்தல் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு மாவட்டமா போங்க, போய் நீங்க கருத்து கணிப்பே எடுங்க. சின்னம்மா குடும்பம் ஒதுங்கி இருக்கிற இந்த சூழலில் இவர்களை கட்சியை விட்டு விலக்குவது நியாயமா? அந்த கருத்து கணிப்பு மட்டும் வைங்க. எந்த அளவுக்கு மக்களுடைய தீர்ப்பு நல்லா வருதுன்னு பாருங்க. நான் கேட்கிறேன், அந்த சின்னம்மா குடும்பம், சின்னம்மா இன்னைக்கு வழக்கின் காரணமாக தீர்ப்பின் காரணமாக சிறையில் இருக்காங்க. ரைட், முடிஞ்சு போச்சு. அதற்கு பிறகு துணை பொதுச் செயலாளராக அண்ணன் டிடிவி தினகரனை வச்சிருக்காங்க. அழகா போய்கிட்டு இருக்கு கட்சி ஃபங்க்ஷன். போய்கிட்டு இருக்கிற வேலையில் ஒரு 10 அமைச்சர்கள் ஒன்று கூடி எங்க சட்டமன்ற உறுப்பினர் முருகுமார்னு வந்திருக்காரு. அவரையும் கூப்பிடல, என்னையும் கூப்பிடல, யாரையுமே கூப்பிடல. இவங்களா ஒரு முடிவெடுத்து அந்த குடும்பம் விலையை இருக்கணும், துணை பொதுச் செயலாளர் விலையை நிற்கணும்ன்ற ஒரு கருத்தை வைக்கும் போது அவருடைய பெருந்தன்மை பாருங்க. ஒரு கிளை செயலாளரை பதவி விட்டு எடுத்தா கூட மல்லுக்கட்டுக்கு வருவேன், என் பதவி எப்படியா எடுக்க போச்சு, நீ எப்படியா நீக்க போச்சுன்னு சொல்லுவேன். ஆனால் ஒரு துணை பொதுச் செயலாளர் இந்த கட்சியினுடைய நலன் கருதி, இந்த ஆட்சியினுடைய நலன் கருதி நான் விலகிக் கொள்கிறேன் என்று சொன்ன பெருந்தன்மையை திரு பன்னீர்செல்வம் முதலில் பாராட்டி இருக்க வேண்டும். அவர் என்ன தெரியுமா சொன்னார்? கொச்சப்படுத்தினாரு. எங்களுக்கு கிடைச்ச முதல் வெற்றின்னு சொன்னார். அவங்க கோரிக்கை தானே ஏற்கப்பட்டிருக்கு. அப்ப அவங்களுக்கு கிடைச்ச வெற்றி தானே சொல்வாரு. பன்னீர்செல்வம் இன்னைக்கு முதலமைச்சரா வந்திருக்க முடியுமா? இல்ல, அவங்க வச்ச கோரிக்கை தான் ஏத்துக்கிறீங்க. குடும்பத்துல தாங்க இவரு அவங்க வச்ச கோரிக்கை தான் ஏத்துக்கிறீங்க. அப்ப அவங்க வெற்றி தானே சொல்லுவாங்க. இல்ல, நாங்க ஏக்கல. அவங்க வச்ச கோரிக்கை நாங்க ஏக்கல. எங்களுடைய அமைச்சர்கள் 10 பேர் நபர் கொண்ட குழு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அவங்க வச்ச கோரிக்கை நாங்க ஏக்கல. இந்த குழு கூடிய ஒரு முடிவை எடுத்து நமது இயக்கத்தில் பிளவு வந்து விடக்கூடாது, கட்சி உடையக்கூடாது, ஆட்சி கலைக்க கூடாது, என்னால் அந்த பிரச்சனை வரக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் விலகி இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்போ நிரந்தரமா அவங்க கட்சியை விட்டு அந்த 2 நபர்களையும் நிரந்தரமா அப்படிங்கிற அந்த கோரிக்கை நீங்க ஏற்கல இல்லையா? அவங்கள சசிகலா அவர்களையும் தினகரன் அவர்களையும் நிரந்தரமா கட்சியை விட்டு நீக்கணும் கேட்கிறேன். நீக்கணும்னு சொல்றதுக்கு இவங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? நீக்கணும் சொல்றதுக்கு இவங்களுக்கு என்ன அருகதை இருக்கு சொல்லுங்க. புரிஞ்சுக்கிட்டேன். எங்க இயக்கத்துல 1.5 கோடி தொண்டர் இருக்கான், பூராத்தி நீக்கி விட்டு கட்சி நடத்துவோமா? புரிஞ்சுக்கிட்டேன் திரு தமிழ்ச்செல்வன். அதை நீங்க அந்த கோரிக்கை நீங்க ஏற்கல அந்த கண்டிஷனுக்கு வந்தாலும் நாங்க ஏற்க முடியாது. ரைட், ஓகே. அந்த எந்த மேடம் நான் சொல்றேன் இல்ல, ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்றது, கட்சியிலிருந்து விலகி போனது நீங்க ஒரு குழுவா இருக்கீங்க.
கட்சி நல்லா இருக்குன்னு நினைச்சா துணை பொதுச் செயலாளர் வெளியே இருக்கிற இந்த நல்ல நேரத்துல நீங்க வந்து சேர்ந்து எந்த விதமான கண்டிஷன் இல்லாம வந்து கட்சி வளர்க்கணும். அதுதான் தொண்டனு விரும்புற, நாங்களும் விரும்புறோம். அதை செய்வதற்கு அந்த குழு தயாரா இருக்கிறது என்பதை நீங்கள் கேட்க வேண்டும். புரிஞ்சுக்கலாம். நான் திரு பொன்மொழி அவர்களுடைய முதற்கட்ட பார்வையை பெற விரும்புறேன். 3 தரப்புகள் பேசினதை கேட்டிருப்பீங்க, இந்த பேச்சுவார்த்தை இணைப்பு அடுத்த கட்டமா. உங்களுடைய ஆப்சர்வேஷன்ஸ்? இவங்க பேசுறதுல எனக்கு ஒரு விஷயம் சுத்தமா புரியவே இல்லை. உண்மையிலே இவங்க எந்த கோரிக்கையை இவங்க வலியுறுத்துறாங்க அப்படின்றது. ஸோ இவங்களோட கோரிக்கை எப்படி இருந்திருக்கணும், அது மக்கள் சார்ந்ததா இருந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து வறட்சி காலம், எல்லா டைமும் நாம் தூர் வாரணும், இதுதான் என்னோட முதல் கோரிக்கை. இது நடந்தா நாங்க இணைப்புக்கு தயார். ஸோ இப்போ இன்னும் 2 மாசத்துல ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லா ஸ்கூல்லையும் எல்லா எம்ப்ளாயிஸ் ஃபில் பண்ணணும், டீச்சர்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணணும். ஸோ இது எங்களோட 2வது கோரிக்கை. ஸோ அதே போல எல்லா கவர்மெண்ட் ஸ்டாஃபையும் வந்து எவ்வளோ பேர் எங்கெங்க ஷார்ட் ஃபால் இருக்கோ எல்லா ஸ்டாஃபையும் ஃபில் பண்ணணும். இது எங்களோட 3வது கோரிக்கை. இந்த மாதிரி கோரிக்கைகளாக இவங்க வச்சு இதை ஏற்றுக்கிட்டா மட்டும்தான் நாங்கள் குழுவே அமைப்போம் அப்படின்னு சொன்னா உண்மையிலே ஒரு மக்கள் சார்ந்த நோக்கம், மக்கள் சார்ந்த ஒரு அரசுன்னு சொல்லிக்கலாம். அதே சமயம் மக்களோட நலன் சார்ந்த நோக்கங்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம். இதை விட்டுட்டு இதுல என்ன நடந்தது? அவருடைய மரணத்தை விசாரிக்கணும்ன்றதுல மக்களுக்கு அக்கறை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா அதுல வந்து ஒரு மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் தான். ஸோ தனிப்பட்ட முறையில் எந்த விமர்சனம் வேணாலும் இருந்திருக்கலாம், பட் அதை தாண்டி மக்கள் மத்தியில மதிப்புக்குரிய ஒரு தலைவராக இருந்திருக்காங்க. ஸோ அவங்களோட மரணம் இருக்கும்போது அது வெளிப்படையா மக்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்கணும். ஸோ அது வெளிப்படைத்தன்மை கண்டிப்பா வேணும். அது மக்கள் ரீதியான கோரிக்கை தானே, மக்கள் கேட்கிற கோரிக்கை தானே அது மக்கள். இதனால மக்களுக்கு என்ன பயன் இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? மக்கள் அது தகவல் தெரிஞ்சுக்கணுன்றது ஒண்ணு, ஆனா இதனால என்ன பயன் இருக்க போகுது? இதனால ஏதாவது வளர்ச்சி ஏற்பட போதா? ஏதாவது எதுவுமே இல்ல. ஒரு தகவல் நாளைக்கு வரலாறுல ஒரு 50 வருஷம் கழிச்சு ஒருத்தர் எடுத்து ஒரு ரெக்கார்ட் எடுத்து பாக்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது இது போல ஒரு சம்பவம் நடந்ததுன்னு தெரியும். பட் இது எல்லாமே மறைச்சு வேற ஒரு என் வாழ்க்கை தரம் உயர போதானா இல்ல. சோ இதெல்லாம் வந்து ஒரு கோரிக்கை அப்படின்னு வச்சுட்டாங்கன்னா இப்ப இதுல இந்த ஃப்ரேம்லயே ஒரு விஷயம் தெரியுது, இது யாரையும் கார்னர் பண்ற ஒரு விஷயம் மாதிரி தெரியுது. யாரு? அது பேச்சுவார்த்தை நடத்துறவங்களுக்கு தான் தெரியணும். புரியல. கார்னர் பண்ண எந்த விதத்துல கார்னர் பண்றாங்க? மக்களை யார் கார்னர் பண்ணாங்களோ, அவங்க ஹாஸ்பிடல்ல இருக்கும்போது மக்கள் சந்திக்க முடியாத அளவுக்கு யார் கார்னர் பண்ணாங்களோ அவங்கள இவங்க ரிட்டர்ன் கார்னர் பண்ற மாதிரி கூட இருக்கலாம். ஓகே, மேபி இட்ஸ் மை ஒபினியன். தனிநபர்கள் சார்ந்த விஷயமா தான் சுத்திட்டு இருக்குன்றது உங்களோட பார்வை. ஆமா, மத்தபடி இதுல மக்கள் சார்ந்த மக்களோட நலன் சார்ந்த ஒரு இணைப்பு அப்படின்னு வரல. இதுல உனக்கு எவ்வளவு ஷேர், எனக்கு எவ்வளவு ஷேர், சோ அப்படி இருக்க மாதிரி தானே இருக்குது. ரெண்டு பக்கம் குழு அமைக்கிறாங்க, பேச்சு நடத்துறாங்க, இது மக்கள் சார்ந்த ஒரு நலனுக்காக செய்யறோம், இந்த பேச்சுவார்த்தை வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்றோம், இப்போ ஓபன் சேலஞ்ச் கொடுக்குற 2 பேருமே தயாரான்னு சொல்லுங்க பாங்க. அப்போ திரு சுவாமிநாதன், என்னங்க உங்க ஓபன் சேலஞ்ச்? உங்களோட பேச்சுவார்த்தை லைவ் டெலிகாஸ்ட் கொண்டு வாங்கல. நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அரசு இயந்திரம் தன்னுடைய கடமைகளை செய்து கொண்டு தான் இருக்கிறது. நீங்கள் டிவி பார்த்தீங்கன்னா சிஎம் முதற்கொண்டு மினிஸ்டர்ஸ் முதற்கொண்டு அவரவர் பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை விடுங்க. இப்பொழுது இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டால், அதிமுக என்ற ஒரு கட்சியில் 2 பிரிவுகளாகவோ அல்லது மேடம் சொன்ன மாதிரி இப்போ 3 பிரிவுகளாகவோ இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் மக்களுடைய விருப்பம் மட்டுமல்ல, தொண்டர்களுடைய விருப்பமும், எங்களுடைய தலைவி எப்படி இருந்தார்கள் அதில் ஏதோ மர்மம் இருக்குன்றது இது ஒரு ஆளுடைய 2 ஆளுடைய ஒரு எண்ணம் அல்ல. இட் இஸ் ஒரு கலெக்டிவ் இது ஃபார் வாண்டிங் டு நோ இஃப் தேர் இஸ் அ மிஸ்ட்ரி. அது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக வைக்கப்படுகிறது. அதில் தவறே இல்லை. இப்போது இந்த கோரிக்கை வைப்பதனால் உங்களுடைய ஆட்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கவில்லை என்று நீங்கள் சொன்னால் வேறு விஷயம். அது பாட்டுக்கு ஸ்மூத்தாக நடந்து கொண்டே தான் இருக்கிறது. அதுக்கும் இதுக்கும் மிக்ஸ் பண்ணுறதுல எந்த விதமான சம்மந்தமும் இல்லைங்கிறது. இது கட்சி சார்ந்த பிளவுகள், அது ஆட்சி சார்ந்த விஷயங்கள் வேறன்ற 2 பார்வையை நீங்கள் சொல்கிறீங்க. நான் திரு முருகுமாறன் அவர்கள்ட்ட வேற ஒரு விஷயத்தை கொண்டு போக விரும்புகிறேன். நீங்கள் திரு தங்கத்தமிழ்ச்செல்வன் அவர்களுடைய கருத்துக்களை கேட்டிருப்பீங்க. இந்த 2 கோரிக்கைகளுமே ஒரு கோரிக்கையை பார்ஷியலாக ஏற்கிறாரு, அதற்கான காரணங்களையும் அவர் சொல்கிறாரு. ஆனால் திரு தினகரன் அவர்கள் சசிகலா அவர்களை நீக்கிறது அப்படின்றது சுத்தமாக அவர் ஏற்க முடியாதுன்றதை சொல்கிறாரு. நீங்கள் பேசி தீர்த்துக்கலாம் அப்படிங்கறத அப்படி ஒரு கருத்தை சொல்லியிருந்தீங்க. அப்போ உங்கள் அணிக்குள்ளேயே 2 வேறு கருத்துக்கள் நிலவுகிறதோ அப்படின்ற ஒரு கேள்வி வரலையா? இல்ல, அணி என்பது 2 தானே ஒழிய 3 அல்ல. 2 அணிகளுக்குள்ளாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பது அடிப்படையில் தான் குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அருமையண்ணன் திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் தன்னுடைய கருத்தை வலியுறுத்துகிற பொழுது 2 அணிகளும் இணைய வேண்டும் என்பதில் அவர் கருத்து வேறுபாடு மாறுபடவில்லை. 2 அணிகளும் இணைய வேண்டும் என்பதிலே அவர் ஒத்த கருத்து கொண்டவராக இருக்கிறார். இந்த அணிகள் இணையக்கூடாது என்று அவர் சொல்லவில்லை. அவர் என்ன சொல்லுகிறார், இந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்தவர், துணை பொதுச் செயலாளராக இருந்தவர் மூலம் பயன்பெற்றவர்கள்
நிபந்தனையற்ற முறையில் பேச்சுவார்த்தைக்கு முன்வர வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். எனவே அவருடைய கருத்து என்பது முரண்பட்ட கருத்தாக நான் கருதவில்லை. ஓகே, ஏன் இந்த கேள்வி எழுதுனா திரு தங்கத்தமிழ்ச்செல்வன் அவர்களை மட்டும் வச்சு நான் இந்த கேள்வியை கேட்கல. இன்னைக்கு திரு கடம்பூர் ராஜு அவர்கள் அமைச்சர் கடம்பூர் ராஜு அவர்கள் என்ன சொல்றாரு, இன்னும் அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் திரு தினகரன் அவர்கள் தான் அப்படிங்கிறாரு. ஓகே, ஆனா இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்காக, இந்த இணைப்பு நடைபெறுவதற்காக அவருக்கு கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறாரு அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாரு. அப்படியானால் இணைப்பிற்கு பிறகு மீண்டும் அவர் ஆக்டிவா இருக்க தொடங்குவாரா அப்படிங்கிற கேள்வி எழுது. அப்படி ஒரு நிகழ்வதற்கான வாய்ப்பில்லை. அப்படி ஒரு நிகழ்வு அதிலே சந்தர்ப்பமாக நிர்வாக இருக்குமானால் மரியாதைக்குரிய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் தானே முன்வந்து இந்த இயக்கமும் ஆட்சியும் நலமாக இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் விலகியிருக்கிறார். அவர் விலகியிருக்க மாட்டார். அப்படி முரணாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் நான் விலக மாட்டேன் என்று அவர் அறிவித்திருப்பார். ஆனால் இந்த கட்சியும் ஆட்சியும் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதில் அவரும் ஒரு சிறந்த பண்பாளராக இந்த நடவடிக்கையின் மூலம் மக்கள் மன்றத்திலே திகழ்கிறார். மற்றொன்று, இந்த குழுவிலே இருக்கக்கூடியவர்கள் சொல்லுகிற கருத்தை ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான நபர்கள் சொல்லக்கூடிய இந்த கருத்தை மட்டுமே ஊடகங்களில், செய்தித்தாள்களில், மக்கள் மன்றங்களில் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்த குழு அமைத்து பேசப்பட வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். எங்கள் இயக்கத்தில் 122 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இந்த 122 சட்டமன்ற உறுப்பினர்களும் இன்றைக்கு அவரவர்களுக்கும் ஒவ்வொரு கருத்தை உடையவர்களாக இருப்பார்கள். ஆனால் இந்த ஆட்சி நடைபெற வேண்டும், இந்த இயக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும். அந்த 8 நபர் குழுல இருக்கிறவங்களை கருத்து தான் இறுதியானது சொல்றீங்க. பட் நான் அந்த கேள்வி கேட்கிறதுக்கான நீங்க ஒரு நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலையில் சென்று சார் இல்ல நான் அதை ஏத்துக்கிறேன். அந்த 8 பேருடைய கருத்து தான் இறுதியானது அப்படிங்கறத நம்ம ஃபைனலா ஏத்துக்குவோம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் இந்த 3 பிரிவா இருக்கான்ற கேள்விகளை கேட்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா 3 பிரிவு அல்ல, அருமை என்ன 3 பிரிவு என்பதற்கு ஏன் அந்த சந்தேகம் வருது அப்படின்னா, ஒண்ணு திரு கடம்பூர் ராஜு அவர்கள் இப்படி சொல்றாரு, திரு டிடிவி தினகரன் அவர்களை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இன்னைக்கு திரு செந்தில் பாலாஜி அவர்கள் சந்திக்கிறாரு, திரு முக்கூர் சுப்பிரமணியம் அவர்கள் சந்திக்கிறாரு, திரு செந்தமிழன் அவர்கள் சந்திக்கிறாரு. அவர் ஒதுங்கி இருக்காரு கட்சியில இருந்து அப்படின்னா அவரை சந்திப்பதற்கான அவசியம் என்ன? நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய சின்னம்மா, கழகத்தினுடைய பொதுக்குழு செயற்குழு தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர். இன்றைக்கு அவர் சைலண்டாக இருக்கிறார். அதற்கான அடிப்படை காரணம் என்ன என்பது உங்களுக்கு புரியும். எனவே அவரை எடுக்க வேண்டும், நீக்க வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் பொதுக்குழு செயற்குழு கூடிதான் முடிவெடுக்க வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் அவங்களே ராஜினாமா பண்ணாமே, அதற்கு செயற்குழு பொதுக்குழு வேண்டாமே? அவங்க அந்த முடிவை எடுத்து, இப்போ நான் ஒதுங்கி இருக்கிறேன்ற முடிவை யார் எடுத்தா? திரு தினகரன் அவர்கள் தானா தான் எடுத்தாரு. அது மாதிரி ராஜினாமா அவரை இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள், அமைச்சர் பெருமக்கள் சந்தித்து வேண்டுகோள் வைத்ததன் அடிப்படையில் அவர் விலகி இருக்கிறார். ஓகே, இது வந்து ஒரு வேண்டுகோள் நடுப்பில் தான் செஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறது. நான் இன்னும் அந்த இந்த அணிக்குள்ளாகவே சில நெருக்கடிகள் இருக்கிறதான்ற கேள்விகள் தொடர்கிறது. நான் அதை தான் திரு தங்கத்தமிழ்ச்செல்வன் அவர்கள்ட்ட எடுத்துட்டு போக விரும்புகிறேன். இன்னைக்கு துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு தினகரன் அவர்கள் நான் ஒதுங்கி இருக்கிறேன், விலகி இருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. ஆனாலும் பல முன்னாள் அமைச்சர்கள், நீங்கள் உட்பட, திரு செந்தில் பாலாஜி அவர்கள் உட்பட பலர் அவரை தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். என்ன காரணத்துக்காக? எங்க கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளரை சந்திக்கிறது என்ன தவறு இருக்கு சொல்லுங்க. தவறுன்னு நான் சொல்லல. நான் மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், கட்சியில இருந்து ஒதுங்கி இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. என்ன இது? இந்த கொஸ்டின் இல்ல, இந்த கொஸ்டின் ரைஸ் பண்றதே தவறுன்ற நானு. ஒரு எங்க கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் நட்பு ரீதியா நாங்க போய் சந்திச்சுட்டு வரதுல என்ன தப்புன்ற? ஒளிமறைவு இல்லை, நாங்க நேரடி தானே போயிட்டு வரோம். இதுல என்ன ஒளிமறைவு என்ன? ரைட். சோ இது ஒரு நட்பு ரீதியான சந்திப்பு. இது இந்த கொஸ்டின் எதுக்குன்றேன் நான் இப்ப. அதான் இன்னைக்கு இல்ல மேடம், இந்த கொஸ்டினே நீங்க தேவையில்லாத கொஸ்டின். ஊடகங்கள் முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்குங்க. முதல்ல அவருடைய தியாகத்தை பாராட்டுங்க. முதல்ல அதிமுகன்றது பெரிய கட்சி, சரிங்க, ஆளும் கட்சி. இந்த கட்சி உடையக்கூடாது, ஆட்சி கலைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி அவர் துணை பொதுச் செயலாளர் பொறுப்புல இருந்து தற்காலிகமா நான் விளைக்கிறேன், நீங்க கட்சி ஆட்சி நடத்துங்கன்னு சொன்னதை ஊடகங்கள் மிகைப்படுத்தி சொல்லணும். அதை சொல்ல மறந்து தவறிட்டீங்க நீங்க எல்லாமே.
இப்போ யாரு எதிர்க்கட்சியும் சொல்லல, எங்கிருந்து பிரிஞ்சு போன திரு பன்னீர்செல்வமும் அதை சொல்லல. ஓகே, அத முத செய்யணும் நீங்க. ஏண்டா எதுக்குமே ஒரு அப்ரிசியேஷன் வேணும் ஃபர்ஸ்ட். ஓகே, புரிஞ்சுட்டேன். அத நீங்க சொல்லல, நீங்க முத அத செய்யணும் நீங்க. இல்ல இப்ப கூட உங்ககிட்ட கேக்குறதுக்கு முன்னாடி அவர் விலகி இருக்காரு அப்படின்றத சொல்லி தான் அதுக்கு அப்புறம் ஏன் சந்திச்சீங்கன்ற கேள்வி வந்துச்சு. என்னோட கேள்வி இதை தாண்டினது. இல்ல மேடம், இல்ல முத அப்ரிசியேஷன் வேணும். இவ்வளவு இல்லங்க, உங்க கட்சிக்காரங்க அப்ரிசியேட் பண்ணணும். நான் சொல்றது எனக்கு முன்னாடி பேசினவரு, நான் சொல்றதுக்கு எதுவும் இல்ல, அது கட்சிக்குள்ளான விஷயம். அதுக்கு வேற விஷயம் இல்ல. நான் கேட்க வர வேண்டிய கேள்வி என்னன்னா, திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு என்ன அறிவிக்கிறாரு? திரு தம்புதேவர் அவர்களும் திரு விஜயபாஸ்கர் அவர்களும் ஒரு திட்டத்தை வந்து நிறுத்துறாங்க. என்னுடைய நாம விவாதத்தை தற்போது தொடர்வோம் நேயர்களே. நான் திரு தங்கத்தமிழ்ச்செல்வன் அவர்கள்ட்ட கேட்டுட்டு இருந்த விஷயத்தை தொடர விரும்புறேன். திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இன்னைக்கு அறிவிக்கிறாரு, ஒரு திட்டம் சார்ந்து நான் ஒரு உண்ணாவிரதம் இருக்க போகிறேன்னு. திரு தம்புதுரை அவர்கள் மீதும் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் மீதும் உங்களுடைய அரசாங்கத்துடைய உங்களுடைய கட்சியுடைய அங்கமாக இருக்கக்கூடியவர்கள் மீது நேரடியாக குற்றச்சாட்டுகளை வைத்து உண்ணாவிரதம் இருக்க போகிறேன் அப்படிங்கறத அறிவிக்கிறாருன்னு சொல்லும்போது, இருக்கக்கூடியது அதிமுகவுடைய ஆட்சி. அந்த அதிமுக ஆட்சிக்கே ஒரு நெருக்கடியை கொடுக்கக்கூடிய ஒரு முயற்சியா பார்க்கப்படாதா? இல்ல மேடம், அவர் கரூர்ல மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வேணும்னு சொல்லி கோரிக்கை வைக்கும்போது தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மருத்துவமனையும் கொடுத்து அந்த இடத்துல கட்டடம் கட்டுறதுக்கு டெண்டரும் விட்டாச்சு. இப்ப போய் இடத்த மாத்தணும்னு சொன்னா அவருக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கும்ல, சட்டமன்ற உறுப்பினர் முறையில். ஆமா, டெண்டர் விட்டாச்சு, கட்டடம் கட்ட போறாங்க. இந்த நேரத்துல அந்த இடத்துல இருந்து மாத்தி வேற இடத்துக்கு கொண்டு போகணும்னு சொன்னா அவரு பாவம் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர், அந்த தொகுதிக்காக எனக்கு மருத்துவக் கல்லூரி வேணும்னு சொல்லி அம்மா கிட்ட கேட்டு வாங்கினது. அம்மா ஆட்சியில் இருக்கும்போது டெண்டர் விட்டது. இது மரியாதைக்குரிய ஓ பன்னீர்செல்வத்துக்கு நல்லாவே தெரியும். அவர் தான் அந்த டெண்டர் விட்டு செட்டில் பண்ணவர். அப்படி இருக்கும்போது ஒரு இடத்தை மாத்தும் சொன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நியாயப்படி அவர் கேட்கிறது நியாயம். உங்களுடைய கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய அமைச்சர்கள் நேரடியா கோரிக்கை வச்சிருக்கலாமே, அதற்கு பொதுவெளியில வந்து உண்ணாவிரதம் இருக்க வேண்டிய அவசியம்னா கட்சிக்குள்ள இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் ஒரு நெருக்கடியை கொடுப்பதற்கான முயற்சின்னு பார்க்கப்படாதா? அழுத்தம்லாம் கொடுக்கறதுக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்கு நாங்க உண்ணாவிரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. வேற கட்சிக்கு போயிட்டு போயிடலாம். நாங்க புரியல, எங்களுடைய அவருடைய நியாயமான கோரிக்கை வைக்கிறாரு. இல்ல அழுத்தம் கொடுக்கணும் நெருக்கடி கொடுக்கணும்னு சொன்னா வேற கட்சிக்கு போயிடலாம். நாங்க அவர் அப்படி செய்யலையே. ஜனநாயக முறைப்படி உண்ணாவிரதம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. மக்களுக்கு அந்த ஸ்கீம் வேணும், அந்த இடத்துல மருத்துவமனை கட்டுங்கன்றாரு. அவ்வளவுதான். இல்ல அவர் குற்றச்சாட்டு வைக்கக்கூடியது திரு தம்புதுரை அவர்கள் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் இதை நிறுத்துறாங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளால ஒரு திட்டம் நிற்கிறது அப்படிங்கிற விஷயம் தானே அதுல கேள்வியா வருது. இல்ல கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனையில நாங்க அதுக்குள்ள எல்லாம் போக விரும்பல. அவங்க தம்பித்துறை சொல்றாங்களா இல்ல அமைச்சர் சொல்றாரா இவர் செந்தில் பாலாஜி சொல்றாரா எனக்கு தெரியாது. அம்மா ஆட்சியில அந்த கரூருக்கு மருத்துவ கல்லூரி கொடுக்கப்பட்டது. டெண்டர் விட்டாச்சு, கட்டுறதுக்கு அனுமதிங்க, அவ்வளவுதான். இதை தடுத்து நிறுத்தினால் யார் தெரிஞ்சாலும் முதலமைச்சர் அதை விடக்கூடாது, அந்த இடத்துல கட்டுறோம்ன்றது எங்களுடைய நோக்கம். இன்னொன்று, திரு புஷ்பராஜ் அவர்கள், புஷ்பா கந்தசாமி நினைக்கிற அவர் பேரு மேடம், சொல்லுங்க அவங்க பேர், அவர் சாரோட பேரு, அவர் சாரோட பேர் நல்ல ஒரு கருத்து சொன்னார். நாங்க அம்மாவுடைய ஆட்சி வேணும்னு சொல்லி ஒரு 122 எம்எல்ஏக்கள் ஒன்று கூடி அரசு அமைச்சிட்டோம். எவ்வளவு பாடுபட்டோம், எவ்வளவு சிரமம் இருந்துச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அரசு நடந்துகிட்டு இருக்கு, நல்லா போய்கிட்டு இருக்கு. வறட்சி தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டத்துக்கும் வறட்சி அறிவிச்சு, வறட்சி மாவட்டம் அறிவிச்சு, வறட்சி நிவாரணத் துறைகள் போய் கிடைக்க போகுது. குடிநீர் பஞ்சம் இந்த நிலையில் இருக்கிற இடத்துல 2000 கோடியை ஒதுக்கி எல்லாத்துக்கும் குடிநீரை கொடுன்னு முதலமைச்சர் சொல்றாரு. எல்லா ஸ்கீம்ஸும் போகுது. மதுக்கடைகளை மூடிட்டோம், நாங்கள் சொன்ன இது பிரகாரம் மூடி மக்களுக்கு வேண்டிய திட்டங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த காலகட்டத்தில் எங்களிருந்து பிரிஞ்சு போனவங்க திரு ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் இருக்கிற குழு சரி என்ன கோரிக்கை வைக்கணும்னா சார் சொன்னது மாதிரி அரசாங்கத்துக்கு என்னென்ன நன்மைகளை செய்யுங்கன்னு கேட்டு வந்தா பரவாயில்ல. ஒரே குடும்பத்தை கார்னர் பண்றது மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா அது என்ன நியாயம்? எனக்கு ஏன் இவ்வளவு ஆதங்கம் வருதுன்னு சொன்னா மற்றவங்களை காட்டில எனக்கு ஏன் அந்த ஆதங்கம் வருதுன்னு சொன்னா சுருக்கமா திரு தங்கத்தமிழ்ச்செல்வன் ப்ளீஸ் நான் சொல்றது கேளுங்க. எனக்கு ஏன் ஆதங்கம் வருதுன்னு சொன்னா
மரியாதைக்குரிய கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் எங்க கூட 10 வருஷமா எங்க மாவட்டத்தில் இருந்தார். ரைட். நல்ல பழகுவாரு, மக்களுக்கு வேண்டிய திட்டங்களை நான் முதல்ல கேட்ட கேள்விக்கு எனக்கு விடை கிடைச்சதா தெரியல திரு தமிழ்ச்செல்வன். ஐ வெரி சாரி. திரு செந்தில் பாலாஜி அவர்கள் திரு தினகரன் அவர்களை சந்திக்கிறாரு. பிறகு இந்த மாதிரி ஒரு உண்ணாவிரதத்தை அறிவிக்கிறாரு. திரு விஜயபாஸ்கர் அவர்கள் என்ன கேட்கிறாரு, இந்த பிரச்சனை இந்த விஷயம் வந்து கோர்ட்ல கேஸா இருக்கு அப்படிங்கிறது திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் தெரியும். அவர் அமைச்சரா இருந்தவர். ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சரா இருந்த போதே இந்த மாதிரி உண்ணாவிரதம் இருந்திருக்கலாமே, இப்ப இன்னும் விரைவா கிடைச்சிருக்குமேன்னு அவர் கேட்கிறாரு. இப்ப திரு தினகரன் அவர்களுடன் சந்திப்பு உடனே இந்த மாதிரியான ஒரு உண்ணாவிரத அறிவிப்புன்னு சொல்லும்போது தினகரன் அவர்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்படி ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்களோ அப்படின்ற சந்தேகம் வரலையா? இல்ல மேடம், அவர் நினைச்சிருந்தா என்னைக்கே கட்சியை உடைச்சு விட்டு போயிருந்திருக்கலாம். இன்னைக்கு இவரை இந்த 10 அமைச்சர்கள் ஒன்று கூடி அவரை விலையில் இல்லைன்னு சொல்லும்போது அன்னைக்கு நைட்டு நாங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நிறைய போய் பார்க்குறோம். அவர் பெருந்தன்மை என்ன தெரியுமா சொன்னாரு, என்னால இந்த இயக்கம் பிளவுபடக்கூடாது, ஆட்சியும் பிளவுபற்றக்கூடாது, சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் நம்ம அரசுக்கு ஆதரவா இருங்க. அவர் சொன்னது ஆதரவா இருங்க. பிராமிஸா சொல்றேன், அவர் சொல்லி எங்களை அனுப்புனது. ஓகே. நான் திரு சுவாமிநாதன் அவர்களிடத்துல கேட்க விரும்பக்கூடியது, நிகழ்ச்சி தொடங்கும் போது நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, பேச்சுவார்த்தைக்கான குழு மட்டும்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது, நிபந்தனைகளை ஏற்றால் மட்டுமே பேச்சுவார்த்தைன்னு. தற்போது திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவிக்கிறாரு ஊடகங்களிடம், நான் பேச்சுவார்த்தை துவங்கும் முன் நிபந்தனைகள் பற்றியெல்லாம் பேச விரும்பல, அதற்குள்ளெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு. அப்போ அந்த 2 நிபந்தனைகள் ஏற்கப்படாமலேயே பேச்சுவார்த்தைன்னு புரிஞ்சுக்கோ. இல்ல, நீங்க அதை திருப்பி பிளே பண்ணுங்க. அவர் அப்படி சொல்லல. என்னென்ன நிபந்தனைகள்னு கேட்குறாங்க. பேச்சுவார்த்தைக்கு குழு அமைக்கப்பட்டிருக்கும் போது நிபந்தனைகளை பற்றி இங்கு பேசுவது சரியில்லை அப்படிங்கிறார். இதுல எல்லாமே மீடியாவுக்கு முன்னாடி தான் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பது தவறு. நம்பர் 1. ஒரு நிமிடம். எப்பொழுது தலைமை அறிவித்து விட்டதோ இதுதான் குழு, பேச்சுவார்த்தை விரைவில் நடைபெற வாய்ப்பு அப்படின்னும் பொழுது அவர்கள் சார்பாகவும் ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது, ஒரு தலைவர் நியமிக்கப்பட்டுள்ளார். நான் இப்போ கடந்த 2.5 மணி நேரமா உங்களோட தான் இருக்கேன். கிளம்பினதுலேருந்து வெளியே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. பட் என்ன நடந்திருக்கலாம், அங்கிருந்து தொடர்பு கொண்டிருக்கப்படலாம், உங்களுடைய நிபந்தனைகளுக்கு எங்களுக்கு சம்மதம் என்று கூறியிருக்கலாம். குழு அமைக்கப்பட்டிருக்கிறது, பேச்சுவார்த்தை விரைவில் நடத்துவோம் என்று தலைவர் கூறிவிட்டார். ஏற்கனவே 2 நிபந்தனைகள் பொதுவெளியில நீங்க சொன்னது போல ஊடகங்களுக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஊடகங்கள் முன்னாடி பொதுவெளியில வைக்கப்படாத சில நிபந்தனைகளும் இருக்கு. அல்ல, இந்த 2 நிபந்தனைகளுக்கு அவங்க உட்பட்டால் மட்டுமே, ஒப்புக்கொண்டால் மட்டுமே தான் பேச்சுவார்த்தை. இப்பவும் பேச்சுவார்த்தை விரைவில் நடக்கும் என்று சொன்னாரே வழியே நாங்க நாளைக்கு பேச்சுவார்த்தைக்கு போறோம், இத்தனை மணிக்கு பேச்சுவார்த்தைன்னு சொல்லல. பேச்சுவார்த்தைக்கான குழு அறிவிச்சிட்டீங்க. நிபந்தனைகள் என்னன்னு கேக்கும்போது நாங்க ஏற்கனவே 2 நிபந்தனைகள் சொல்லிருக்கோம். இந்த நிபந்தனைகளுக்கான ஒப்புதல் நிபந்தனைகள் பற்றி நான் பேச விரும்பல அப்படின்னு சொன்னா அப்போ அத தாண்டி அது போற மாதிரி தான தெரியுது. இது 2 மட்டுமல்ல நிபந்தனைகள். இந்த 2 are the preconditions for even a level playing field or for a ground for negotiation. அப்படின்றது உங்களுடைய பார்வையாக இருக்கிறது. அதுதான் திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய பார்வையானதை நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கு. திரு தங்க தமிழ்ச்செல்வன், நீங்க குறுக்கிட விரும்புனீங்க. ஆமா, இப்பதான் திரு பன்னீர்செல்வம் நிபந்தனையற்ற பேச்சுவார்த்தை நடக்கிறேன்னு சொன்னாரு. பரவாயில்ல, பாராட்டுறேன். அதே குழுவிலிருந்து வந்தவர் அந்த 2 கோரிக்கை நிறைவேற்றினால்தான் பேசுவோம்னு சொல்றாரு. இவங்களுக்குள்ள என்ன கருத்து வேறுபாடுன்னு எனக்கு புரியல. நான் அப்படி சொல்லவே இல்லை. நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 2 கோரிக்கைகளும் இந்த 2 நிபந்தனைகளும் நிறைவேற்றப்பட்டால் தான் பேச்சுவார்த்தை என்று எங்களுடைய தலைமை கூறியிருந்தது. இப்பவும் பேச்சுவார்த்தை நடக்குது, நைட்டு பேச்சுவார்த்தை பண்ண போறோம், காலையில பேச்சுவார்த்தை பண்ண போறோம்ன்ற எந்த விதமான ஒரு கமிட்மெண்ட்டோ எதுவுமே எங்க தலைமையிலிருந்து வரல. ஆனால் பேச்சுவார்த்தை விரைவில் நடக்கும் என்ற ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த நிபந்தனைகளை ஒப்புக்கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா கடந்த 2.5 மணி நேரம் நான் இங்க இருக்கிறதுனால என்னன்றது தெரியல. அந்த மேடம் இவர் கருத்துக்கெல்லாம் நான் சொல்ல விரும்பல. இவருடைய அபிப்பிராயத்துக்கெல்லாம் நான் கருத்து சொல்ல விரும்பல. ஓகே, நம்ம அடுத்த கருத்துக்கு போவோம். உங்க இயக்கத்தினுடைய தலைவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நிபந்தனையற்ற பேச்சுவார்த்தைக்கு தயார்னு சொல்லிட்டாரு. நிபந்தனையற்ற பேச்சுவார்த்தை அவர் நிபந்தனையற்றன்ற வார்த்தையை யூஸ் பண்ணவே இல்ல. அதையும் நம்ம பதிவு செஞ்சாகணும். அதை பிரயோகிக்கவே இல்ல. நிபந்தனைகள் என்னன்னு கேட்கும்போது நான் நிபந்தனைகள் பற்றி இப்ப பேச விரும்பல,
பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி நிபந்தனைகள் பற்றி பேச விரும்பலன்னு சொல்றாரு. அது நிபந்தனை அற்றன்றது உங்களுடைய புரிதலா இருக்கு. திரு முருகுமாரன் அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க. அதுக்கு என்ன அர்த்தம்ன்றது அத நீங்க ஒரு இன்டர்பிரேஷன் சொல்றீங்க, திரு சுவாமிநாதன் அவர்கள் ஒரு இன்டர்பிரேஷன் சொல்றாரு, திரு முருகுமாரன் அவர்களும் குறுக்கிட விரும்புறாரு. அவருடைய இன்டர்பிரேஷனையும் கேட்டலாம். திரு முருகுமாரன். திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தற்பொழுது தங்கள் அணியினுடைய குழுக்களை அறிவித்திருக்கிறார். அறிவித்ததற்கு பின்னால் ஊடகங்களை சந்திக்கின்ற பொழுது உங்களுடைய நிபந்தனைகள் என்னவென்று நிருபர்கள் கேட்க முற்பட்ட பொழுது நிபந்தனைகளை பேச்சுவார்த்தையின் பொழுதுதான் நாங்கள் பேசுவோம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். நிபந்தனை அற்ற என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தவில்லை. நிபந்தனைகளை பேச்சுவார்த்தையின் போது இரு குழுக்களும் பரிமாறிக்கொள்வார்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இதை நாங்கள் மனம் திறந்து வரவேற்கின்றோம். அதைத்தான் நான் எடுத்த எடுப்பிலேயே நான் சொன்னேன். நிபந்தனைகள் என்பது இரண்டு குழுக்களும் அமர்ந்துதான் பேச வேண்டுமே தவிர ஊடகங்களில் வெளியிலே பேசக்கூடிய பேச்சு அது அல்ல. எவற்றை நீக்க வேண்டும், எவற்றை சேர்க்க வேண்டும், எவ்வாறு இந்த இயக்கத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும், இதயம் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியை எப்படி நல்வழியில் நடத்த வேண்டும், பொன்மணி தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட இந்த இயக்கத்தை எப்படி வெற்றி பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதை இரண்டு குழுக்களும் அமர்ந்து பேச வேண்டும் என்று நான் சொன்னேன். அதைத்தான் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ரைட். சோ அது ஒரு வரவேற்கத்தக்க விஷயமா தான் நீங்களும் பார்க்கறீங்க, திரு தமிழ்ச்செல்வன் அவர்களும் பார்க்கறாரு. கட்டாயம் வரவேற்கிறோம். திரு அஸ்பயர் சுவாமிநாதன் அவர்கள் தன்னுடைய கருத்தாக சிலவற்றை சொல்லுகிறாரே தவிர அருமை அண்ணன் திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் சொன்னதை போல அவர் திரு ஓபிஎஸ் அவருடைய கருத்திலிருந்து முரண்படுகிறார். ரைட். ஓகே, பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் அதற்கான விளக்கம் என்ன அப்படிங்கறது நமக்கு அடுத்தடுத்த கட்டங்களில் தெரிய வரக்கூடிய விஷயமா இருக்கு. நான் திரு சுவாமிநாதன் அவர்கள்ட்ட அடுத்த கட்டமா கொண்டு போக விரும்பக்கூடிய விஷயம், உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு உங்களுடைய தரப்பு சார்பா சொல்லப்படுகிறது, வழக்கு தொடரப்பட்டிருந்தது திரு பழனிசாமி அவர்கள் மீதான நம்பிக்கை தீர்மானம் அது சார்ந்த விமர்சனங்கள் வைக்கப்பட்டு வழக்கு தொடரப்படுகிறது. அதுல சபாநாயகருடைய போக்கு சரியில்லை, அந்த விஷயமே வேலிட் இல்லை அப்படின்னு சொல்லி அறிவிக்கணும் அப்படிங்கிறது தான் வழக்கு தொடரப்படுகிறது. இன்னைக்கு உங்களுடைய வழக்கறிஞர் அங்க என்ன சொல்றாரு, நாங்க கட்சியை இணைக்கிறது பத்தியான பேச்சுவார்த்தைகள் இருக்கோம், அதனால வழக்கை ஒத்தி வைங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. வழக்கு தொடரப்பட்டது சட்டமன்றம் சார்ந்த விஷயம், சபாநாயகருடைய நடவடிக்கை சார்ந்த விஷயம், அங்க சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வுகள் சார்ந்த விஷயம். அப்போ அது ஒட்டுமொத்த ஒரு ஆட்சி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்னு சொல்லும்போது கட்சிகளுடைய இணைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால அதை தள்ளி வைக்கிறதுன்றது ஒரு சரியான விஷயமா படுதா? ஏன் இதில் என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு புரியல. நம்பர் ஒன், இது திரு மாஃபா பாண்டியராஜன் அவர்களால் தொடரப்பட்ட ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில். திரு மாஃபா பாண்டியராஜனும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அறிவிக்கப்பட்ட குழுவில் ஒரு உறுப்பினராக இருக்கிறாரு. இப்படி அந்த தரப்பிலிருந்து சசிகலா மற்றும் குடும்பத்தினர் ஒதுக்கி வைக்கப்படுவார்கள் அப்படின்னு ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி இரவில் எல்லா அமைச்சர்களும் கூடி ஒருமனதாக ஒரு முடிவெடுக்கிறார்கள். அடுத்த நாள் காலையில் எங்கள் தலைவர் சொல்றாரு, இது எங்களுக்கு கிடைத்த முதல் வெற்றி அப்படின்னு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு கேஸ் முன்னாடி இருந்த நிலைமையில் போட்ட ஒரு கேஸ் வருது. அப்படின்னும் பொழுது இந்த கேஸை இப்போ நம்ம கலரி அந்த கேஸ் நீங்க சொல்றது புரியுது, இது ஒரு கசப்பை ஏற்படுத்தும் நீங்க நினைச்சிருக்கலாம். ஒரு வாய்தா வாங்குதல் தவறு இல்லை என்று திரு மாஃபா பாண்டியராஜன் தாராளமா நிறைய வாய்தா வாங்கலாம். என்னுடைய கேள்வி என்னன்னா, இது அரசியல் ரீதியாக போடப்பட்ட ஒரு வழக்கு தான் அப்படிங்கறத அப்ப நீங்க ஏற்கிறீங்க? இல்ல, இது அரசியல் ரீதியோ அரசியல் ரீதி அல்லவோ, சபாநாயகருடைய செயல்பாடு சரியா, அதுல ரகசிய வாக்கெடுப்பு முறைங்கிறது கொண்டு வரணுமா கூடாதா, சரியா தப்பா, எதிர்கட்சிகள் இல்லாம வாக்கெடுப்பு நடந்தது சரியா தப்பா, இது மாதிரியான கேள்விகள் அந்த வழக்குல எழுப்பப்படுது. அது அரசியல் சாசன ரீதியான சபாநாயகருடைய பவர்ஸ் ரீதியான இந்த மாதிரியான கேள்விகள். நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணுதான், ஒரு மீடியாவா இருக்கிறதுனால நீங்க இவ்வளோ ட்ரில் டவுன் பண்ணி இதுல இது 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 கேட்கப்படுதுன்றீங்க. ஒரு சாதாரண ஒரு ஆளை நினைச்சு பாத்தீங்கன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் அணியிலிருந்து எடப்பாடி அணிக்கு எதிராக போடப்பட்ட ஒரு வழக்கு, அவ்வளவுதான். அவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றேன்னா, இப்பொழுது இந்த ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷன்ல நாளைக்கு இந்த ஒரு சின்ன விஷயங்கள் ஊடகங்கள் எல்லாம் மூலமா ப்ளோ அப் ஆகப்படும். இது இப்போ அவசியம் இல்லாத ஒரு விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா, எப்பொழுது அமைச்சர்கள் அனைவரும் கூடி நாங்கள் அவர்களை ஒதுக்கிவிட்டோம்,
நாங்கள் தயாராக இருக்கிறோம் இரு அணிகளும் இணைவதற்கு நான் சொன்னாங்களோ? நான் கேட்கறதோட அடிப்படை நீங்க ஒரு புரிந்து நிமிஷம், அவர்கள் அதை சொல்லி முடித்த பிறகும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பேட்டி கொடுத்தது உங்களுக்கு தெரியும். எல்லாமே ஓகே. நான் கேக்குறதோட அடிப்படை நீங்க கேளுங்க. It only confuses the common man. இப்போ காமன் மேன் ரொம்ப தெளிவா இருப்பாங்க. இந்த ஒரு நான் கேஸ் கேக்குறது இல்ல, திரு மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் ஒரு 2 வாரம் தள்ளி வைத்ததனால் சபாநாயகருக்கு ரகசிய வாக்கெடுப்பு கொடுப்பதற்கான அதிகாரம் இருக்கிறதா இல்லையா, சபாநாயகர் அதை செய்திருக்க வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிற நம்ம சட்டமன்றம் சம்பந்தப்பட்ட சட்டமன்றத்துடைய மாநில சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் இருக்கு. அது கட்சி சார்ந்த பிரச்சனை. அது அப்ப கட்சி சார்ந்த போடப்பட்ட வழக்கு. எங்களுக்கு உரிமை மறுக்கப்படுகிறது, எங்களுடைய ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அங்கே மறுக்கப்படுது அப்படிங்கிற அளவுக்கு அந்த வழக்குல கழித்து அது ஹியரிங் வச்சுக்கிறதுல என்ன தவறு? அது கட்சி இணைஞ்சிட்டா அந்த வழக்கு என்ன ஆகும்? தொடர்ந்து நடத்தப்படுமா? அது அப்ப அன்னி தொடர்ந்து நடத்தப்படுமா அந்த வழக்கு? அப்ப அன்னைக்கு பறிபோன உரிமைகள்லாம் என்ன ஆகுது? இல்லங்க, அதெல்லாம் தான் பேசி தீர்க்கப்பட்டு விட்டால் அப்ப என்ன ஸ்டாண்ட்ஸ் லீடர்ஷிப் எடுக்குதுன்றது அப்ப பேச வேண்டிய ஒரு விஷயம். அது சட்ட ரீதியான வழக்கு அல்ல, அரசியல் ரீதியான வழக்கு. அது வந்து I leave it to your interpretation. பட் ஆனால் இன்னைய டேட்ல இன்னைக்கு அந்த ஹியரிங் ஒரு 2 வீக்ஸ் அட்ஜர்ன்மென்ட் கேட்டதுன்னு எந்த தவறும் இல்லை. இதே விஷயத்துல எலெக்ஷன் கமிஷன்ல 4 வாரம் அவகாசம் கேட்டிருக்கீங்க. எந்த விஷயத்துல? இரட்டை இலை சார்ந்த விஷயங்கள்ல வழக்கு வரும்போது எலெக்ஷன் கமிஷன்ல மெர்ஜர்ங்கற வார்த்தையே பயன்படுத்தப்படல. நாங்கள் இணைப்பதற்கான முயற்சி எடுக்கிறோம்னு எலெக்ஷன் கமிஷன்ல சொல்லிருக்கோம். அப்படி ஒரு சூழ்நிலை இல்லை. சார்ந்த பிரச்சனை இருக்கு. அப்படி ஒரு சூழ்நிலை இல்லைங்க. அங்க சட்டமன்றம் சார்ந்த பிரச்சனை. கமிஷனிடம் இந்த பெட்டிஷன் வந்து கட்சி மெர்ஜர் பத்தி பேசப்படுது. எலெக்ஷன் கமிஷன்ல பேசப்படல. எலெக்ஷன் கமிஷனிடம் இந்த பெட்டிஷன் கொடுக்கப்பட்ட தேதி என்று இப்படி ஒரு சூழலே அல்ல. எல்லாரும் ஒட்டுமொத்தமா கூறி சசிகலாவையும் தினகரனையும் குடும்பத்தினரையும் தள்ளி வைக்கிறோம் என்று யாரும் மாறி இருக்கு அப்படின்னு அன்னைக்கு சொல்லப்படவில்லை, இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனால சூழல் மாறிவிட்டது. அப்படி மாறும் பொழுது இதனால ஒரு புது ட்விஸ்ட், ஒரு கன்ஃபியூஷன் வேண்டாம் என்று நினைப்பதில் தவறில்லை. அதனால் ஒரு 2 வாரம் வாய்தா கேட்டது தவறில்லை என்பது என்னுடைய கருத்து. இல்ல, வாய்தா கேட்டது சரியா தவறாங்கறத தாண்டி எந்த வழக்குல அப்படிங்கறதா நீங்க இரட்டை இலை வழக்குல வாய்தா கேட்டீங்க. இரட்டை இலை வழக்குல 4 வார காலம் அவகாசம் கேட்டிருக்கீங்க. அத பத்தி நான் கேட்கல. இரட்டை இலையுமே இன்னொரு டாக்டர் திரு மைத்ரேயன் எம்பி அவர்கள் தனியா கொடுத்த இன்னொரு ஒரு பெட்டிஷன்ல அவர் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு அர்ஜென்ட் ஹியரிங் ரிக்வயர்ட் ஃபார் தி அப்பாயின்ட்மென்ட் ஆஃப் ஜெனரல் செக்ரட்டரின்னு சொல்லி அன்னைக்கே ஒரு அஃபிடவிட் கொடுக்கிறார். சரிங்களா? ஒரு விஷயத்துல வந்து 4 வார நேரமும் இன்னொரு விஷயத்தை உடனே எடுங்கன்னு கேக்குறோம். ஏன்னா பிரையாரிட்டி சேஞ்சஸ். அது ஏப்ரல் 17 இன்னைக்கு கேட்கல. இன்னைக்கு 4 வார காலம் அவகாசம் கேட்டிருக்கீங்க. நாங்க ஃபர்தர் அஃபிடவிட் சப்மிட் பண்ணனும்னு. உண்மை. நீங்க அதுல கால அவகாசம் கேட்டது அது கட்சி ரீதியான விஷயம். அதுல நீங்க கால அவகாசம் கேட்கல. இன்னும் நிறைய தொண்டர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். சபாநாயகர் சம்பந்தப்பட்ட அவங்க 8 வாரம் கேட்கும் பொழுது நாங்க வந்து முடிச்சாச்சு, 60 லட்சத்துக்கு மேல முடிச்சாச்சு. இன்னும் வரக்கூடியதை வேஸ்ட் பண்ண கூடாது, அவர்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் செய்யக்கூடாதுன்றதுக்காக 4 வாரம் கேட்டிருக்கோம். அதுலயும் தப்பில்லை. ரைட். உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்குகள் சார்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். திரு தங்க தமிழ்ச்செல்வன், நீங்க குறுக்கிட விரும்புகிறீங்க, உங்களுடைய இறுதியான கருத்தை பெற விரும்புகிறேன். அதான் மேடம், திரு ஓ பன்னீர்செல்வம் அணியில் இருக்கிற முன்னாள் அமைச்சர் கே.பி. முனிசாமி ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னே தான் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. 2 கோரிக்கை நிறைவேற்றப்பட்டால்தான் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வருவோம் என்று சொன்னார். 2 கோரிக்கை என்னன்னு சொன்னா, ஒன்று சின்னம்மாவையும் துணை பொதுச் செயலாளரையும் கட்சியிலிருந்து நீக்கணும். சரி. இன்னொன்று அம்மா மறைவின் மீது விசாரணை கமிஷன் வைக்கணும், தமிழக அரசு செய்யணும். 2 வச்சாரு. இந்த 2 கோரிக்கையுமே நாங்க செய்ய ஏத்துக்கிறல, இந்த கோரிக்கையை ஏத்துக்கிற மாட்டோம்னு தெரிஞ்சு அதை விட்டு கொடுத்து வந்ததுக்கு முதல்ல ஓ பன்னீர்செல்வத்துக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ரைட். நம்ம இந்த விஷயங்கள் ஏற்கனவே பேசிட்டோம் திரு தமிழ்ச்செல்வன். நீங்க இதே விஷயங்களையும் பதிவு செஞ்சிட்டீங்க. வேற இல்ல இந்த வழக்கு என்பதை நான் பதிவு செய்ய விரும்புறேன். இந்த வழக்கு இவங்க சட்டமன்றத்தில் மீது நடந்த வழக்கு தவறான வழக்கு, அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக போட்ட வழக்கு. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பொறுமையாக அந்த வாக்கெடுப்பின் போது நடந்த தேர்வில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நேர்மையான முறையில் நடந்த வாக்கெடுப்பை தவறுதலாக எங்கள் மீது காழ்ப்புணர்ச்சியா போட்ட வழக்கு இப்போது துணிந்து நடத்திருக்க வேண்டும். ஓகே ஓகே
புரிஞ்சுக்கிட்டேன். அதுதான் அவங்க வந்து இந்த இணைப்பு ரீதியான விஷயங்களை காரணம் காட்டி அவங்க வந்து வாய்தா கேட்டிருக்கிறதா சொல்றாங்க. இந்த வழக்கு தள்ளிதான் போயிருக்கிறது, அவங்க வழக்கை வாபஸ் பெறல அப்படிங்கறதையும் சேர்த்து அங்க பார்க்க வேண்டியிருக்கிறது. நம்ம அந்த வழக்குடைய பாதை தொடர்ந்து அடுத்த கட்டமா நகரும் போது அதை நம்ம பார்ப்போம். திரு முருகுமாறன் அவர்களுடைய இறுதியான பார்வையை பெற விரும்புறேன். நிகழ்ச்சி நிறைவு செய்யக்கூடிய சமயம். திரு முருகுமாறன், யுவர் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வேர்ட். மரியாதைக்குரிய திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மனமு வந்து அரசியல் விருப்பு வெறுப்புகளை மறந்து மனமாச்சரியங்களை தகர்த்து புரட்சித் தலைவி அம்மாவுடைய நல்லாட்சியை தொடர வேண்டும் என்கின்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் கடந்த கால உதாரணமாக மரியாதைக்குரிய திருமதி ஜானகி ராமச்சந்திரன் அம்மையார் அவர்களே மனமு வந்து இதயம் புரட்சித் தலைவி அம்மாவிடத்திலே இந்த இயக்கம் ஒன்று சேருவதற்கு அவர் முழு மதியாக முழு மனதோடு இணைந்ததைப் போல திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த இயக்கத்தை இணைக்க வேண்டும். இதுதான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய உலகெங்கும் விரிந்தும் பறந்தும் கிடக்கக்கூடிய தமிழர்களுடைய எண்ணம். அவற்றை நிறைவேற்றுகிற வகையில் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த இயக்கத்தை இணைப்பதற்கான முயற்சி தான் முதலாவதாக இன்றைக்கு குழுவினை அறிவித்திருக்கிறார். இன்றைக்கு வெள்ளி முளைத்திருக்கிறது, நாளை சனி தொலையும், நாளை மறுநாள் ஞாயிறு மலரும், அதற்கு பிறகு நல்ல திங்கள் பிறக்கும், இரட்டை இலை மீட்டெடுக்கப்படும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒற்றுமை உணர்வோடு செயல்படும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி கொடி தமிழகம் முழுவதும் பறக்கும். அதற்கு அச்சாரமாகத்தான் இந்த குழு அமைத்திருப்பதை நான் காண்கிறேன். இந்த இரட்டை இலை மீட்கப்பட வேண்டும். அடுத்து சந்திக்கக்கூடிய தேர்தல்களில் இரட்டை இலை சின்னம் நமக்கு தேவை அப்படிங்கிறது தான் இந்த இணைப்புக்கான பிரதான காரணமா புரிஞ்சுக்குவா? உண்மை. மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கூட இந்தியாவின் மூன்றாவது பெரிய இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழைத்து செல்ல முடிந்திருக்கிறது என்று சொன்னால் ஜே என்கின்ற இரு அணிகளையும் இணைத்ததற்கு பின்னாலே தான் அவரால் இப்படிப்பட்ட சிகரத்தை எட்ட முடிந்திருக்கிறது. எனவே ஊரு ரெண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொம்மாளம் என்று கிராமங்களிலே சொல்லுவார்கள். நாம் இரண்டு பட்ட காரணத்தினால் பல்வேறு குள்ளநெறிகள் உள்ளூடி தமிழகத்தை கைப்பற்றலாம் என்று நினைக்கின்றார்கள். அதற்கு இடம் தராமல் ஒன்றுபடுவோம், இரட்டை இலையை மீட்போம், இரட்டை இலை சின்னம் கொண்டு தமிழகத்தில் வரக்கூடிய தேர்தல்களில் நிற்போம், அனைத்து தொகுதிகளிலும் நாமே வெல்வோம். தொடர்ந்து புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் சொன்னது போல அதான் தேர்தல் வரவிருக்கிறது அப்படிங்கறதுனால அது சார்ந்த அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வரவிருக்கிறது, அதை நோக்கி தான் இந்த நகர்வுகள் தேர்தல் வர இருக்கிறதா என்பதற்காக மட்டுமல்ல, ஒரு மாணவன் சிறப்பாக படிக்கிறான் என்று சொன்னால் அவன் மதிப்பெண் பெற வேண்டும். ஒரு அரசியல் இயக்கம் சிறப்பாக செயல்படுகிறது என்று சொன்னால் மக்கள் மன்றத்திலே வாக்குகள் பதிவு செய்து வெற்றி பெற வேண்டும். எனவே வெற்றிகளை வைத்துத்தான் ஒரு கட்சியினுடைய எதிர்காலம் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு தலைவனுடைய தன்னம்பிக்கை, ஒரு தலைவனுடைய எழுச்சி அங்கே தீர்மானிக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒப்பற்ற தலைவி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் சொன்னார்கள், எனக்கு பின்னாலேயும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் 100 ஆண்டுகள் ஆளும் என்று சொன்னார்கள். புரிஞ்சுக்கிட்டேன். இந்த இணைப்பு நடைபெற்று உங்களுடைய கட்சி ஒன்றிணையும் அப்படிங்கறது உங்களுடைய இறுதியான பார்வையா புரிஞ்சுக்கிறேன். நான் திரு பொன்மொழி அவர்களுடைய இறுதியான பார்வை பெறுவேன். சார், ரெண்டு விஷயம் நான் தெளிவுபடுத்துறேன். ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, திரு பாண்டியராஜன் அவர்களோட வழக்கு, அதாவது நீ எதிரியா இருக்கும்போது எனக்கு நியாயம் வேணும்னு கேட்கும்போது, நண்பனா இருக்கும்போது எனக்கு நியாயம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி இருக்கு இந்த செயல்பாடு. இதுல தெளிவா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏடிஎம்கே ரெண்டா பிரிக்கிறாங்க. பிரிக்கும் போது சட்டசபையில ஒரு நிகழ்வு நடக்குது. ஸோ இந்த நிகழ்வு பொதுமக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதுல நடந்த குளறுபடிகள், எவ்வளவு பெரிய மாண்புமிகு ஒரு அவை, அந்த இடத்துல நடந்திருக்க ஒரு விஷயங்கள், இது சம்பந்தமா ஒரு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னும் போது மக்கள் வரவேற்கிறாங்க. பட் அதே சமயம் நாங்க 2 பேரும் ஒன்னா சேர போறோம், அப்போ மக்கள் வயல மண்ணு அப்படின்ற மாதிரி இந்த செயல்பாடு இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, அரசு இயந்திரங்கள் ரொம்ப சீரா செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு தெளிவா சொன்ன, காஞ்சிபுரம் தாலுக்குல ஒரு விவசாயி 2 சப்டிவிஷனுக்கு பட்டா கேட்டு அப்ளை பண்றாரு இ சர்வீஸ்ல. இது அப்ளை பண்ணது பார்த்தீங்கன்னா நவம்பர் மாசம். பட் இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு ஒரு சப்டிவிஷனுக்கு மட்டும் தான் வந்திருக்கு, இன்னொரு சப்டிவிஷனுக்கு வரல. இது தொடர்பா புகார் நம்ம பதிவு பண்ணி அதுக்கு ஆடியோ ரெக்கார்டும் வச்சிருக்கோம். ஆனா இது வரைக்கும் அந்த சர்வே கேட்கும் போது 5000 கொண்டு வந்து தான் சர்வே கொடுக்க முடியும். அதாங்க நீங்க சொல்ற பிரச்சனைகள், நிச்சயமா அது பிரச்சனைகள், அதை நம்ம மறுக்கல. ஆனா அந்த பிரச்சனைகள் இந்த ஒரு வாரத்துல தான் தோன்றி இருக்கா அப்படிங்கறதான கேள்வி. தொடர்ந்து ஆட்சியில் அப்போ நீங்க சொல்லக்கூடிய விஷயம், இந்த அணிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய குழப்பங்கள் இணைப்புனால இப்போ நிர்வாகத்துல பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றதா, இல்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதா? இப்போ மட்டும் திடீர்னு பிரச்சனைகள் வந்துட்ட மாதிரி இல்லல்ல, ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை தான் நீங்க சொல்றீங்க. ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை இப்ப நான் சொன்னதுல இருக்கலாம்.
அதே சமயம் பார்த்தா இப்ப தொடர்ந்து இந்த பிரச்சனை இருந்துட்டு தானே இருக்கு. இப்ப நிர்வாகம் சீரா செயல்பட்டு இருக்குன்னு பார்த்தா ஆல்ரெடி ஒரு வீலை சுத்தி விட்டுட்டு அப்படியே விட்டுட்டுமா அந்த வீல் சுத்திக்கிட்டே தான் இருக்கும். சோ ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் சுத்த முடியும். பட் அதனால என்னாலதான் சுத்துதுன்னு சொல்ல முடியுமா? நிர்வாகம் சீரா செயல்படுறதுக்கு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒன்றிணையணும். அப்பதான் அவங்க ஒரு செட்டில் ஆகி எல்லாரும் ஒரு பக்கம் இல்ல ஏதோ ஒரு பக்கம் அப்படிங்கறது ஒரு விஷயம் வந்தாதான் அடுத்த கட்டமா நிர்வாகமும் சீரா போகும் அப்படிங்கறத பார்க்க வேண்டாமா? சோ அதுக்கு இது அவசியம் அப்படிங்கிற ஒரு பார்வையும் கூட இருக்கு. இல்ல இதுல அப்படி பார்க்க வேண்டியது இல்லையே. ஆல்ரெடி 122 பேர் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அடுத்த 6 மாசத்துக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் வரதுக்கு வாய்ப்பு இல்ல. குறைஞ்சபட்சம் அடுத்த 6 மாசம் எந்த பிரச்சனையும் இல்லாம நிர்வாகத்தை சீரும் சிறப்பா நடத்த முடியும்ல. இதுக்கு 122 பேருக்கு மேல என்ன உதாரணங்கள் சொல்றீங்க? இந்த மாதிரி பிரச்சனைகள் சொல்றீங்க. அதை தாண்டி இப்போ அறிவிப்புகள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு முதலமைச்சர் கிட்ட இருந்து. அந்த சிகப்பு விளக்க வந்து அவருடைய கார்ல இருந்து அகற்றி இருக்கிறாரு. இன்னைக்கு ஸ்மார்ட் கார்டு சார்ந்த ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி அங்க அப்பப்போ அதுக்கான அறிவிப்புகள் அந்தந்த அமைச்சர்கள் அவங்களுடைய ஊர்ல போய் பல்வேறு ஆய்வுகளை பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் நடந்துட்டு தான். என்னோட பார்வையில இவனோட அறிவிப்புகள் எல்லாம் வந்து பேப்பர்ல மட்டும் தான் இருக்கு. சோ எதுவுமே பிராக்டிகலா வரல. ஏப்ரல் 1ஆம் தேதி ஸ்மார்ட் கார்ட்லாம் இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ இதுவரைக்கும் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்கன்னே தெரியல. அதற்கான விளக்கமும் அரசாங்கம் கொடுக்குமான்றத பாப்போம். நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே இந்த பிரச்சனைனால மட்டும் வந்ததா, தொடர்ந்து இந்த ஆட்சியில இருந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளா அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்தாலும் இது சரி பண்றதுக்கான எந்த முயற்சியாவது எடுத்துக்கணும்ல. ரைட், ஓகே. அந்த முயற்சிகள் இந்த ஒரு வார காலத்துல எடுக்கப்படல அப்படிங்கிறது உங்களுடைய குற்றச்சாட்டை நான் புரிஞ்சுக்கிறேன். திரு சுவாமிநாதன், உங்களுடைய லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வேர்ட். ஒன்றாக இணைவோம், மக்கள் சேவையை தொடருவோம், அம்மா ஆட்சியை மீட்டெடுப்போம். அனைவருடைய ஒத்துழைப்போடு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. அந்த 2 நிபந்தனைகளும் கண்டிப்பா அதுல மாற்றமே கிடையாது. ரைட், அந்த நிபந்தனைகள் தொடர்கிறது அப்படிங்கறத உங்களுடைய பார்வையாக இருக்கிறது. நம்ம நிகழ்ச்சியை தற்போது நிறைவு செய்தாக வேண்டும். நிச்சயமாக தற்போது 2 தரப்புகளிலும் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது என்பது 2 தரப்புகளும் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்திருக்கின்றன என்பதை இதன் மூலம் நான் எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த குழுக்கள் என்னென்ன விஷயங்களை பேச போகிறார்கள், வைக்கப்பட்ட அந்த 2 நிபந்தனைகள் என்ன ஆக போகிறது, அதுவும் கூட இந்த பேச்சுவார்த்தை குழுக்களுடைய பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குமா, அல்லது பேச்சுவார்த்தைக்கே போவதற்கு முன்னாடியான நிபந்தனைகளாக இருக்க போகிறதா? இந்த 2 நிபந்தனைகள் மட்டும் பொதுவெளியில் சொல்லப்படுகின்றன. இதை தாண்டிய நிபந்தனைகளும் இருக்கிறதா? யாருக்கு முதலமைச்சர் பதவி, யாருக்கு பொதுச் செயலாளர் பதவி, யாருக்கு இன்ன பிற அமைச்சர் பதவிகள், இப்படி பல்வேறு விஷயங்களும் கூட அந்த குழுக்களுடைய பேச்சுவார்த்தைகள் இடம்பெறக்கூடிய அம்சமாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா? இதெல்லாம் அந்த குழுக்கள் கூடும்போது, அவர்கள் பேசும்போது இதெல்லாம் நமக்கு தெரிய வரும். இந்த இணைப்பு எப்போது நடக்க போகிறது, எப்போது இந்த பேச்சுவார்த்தைகள் தொடங்க போகிறது என்பதை நாமும் பொறுத்திருந்து பார்ப்போம். திரு பொன்மொழி அவர்கள் குறிப்பிட்டது போல நிர்வாகத்தை இந்த போன்ற அரசியல் ரீதியான விஷயங்கள் பாதிக்காமல் இருக்க வேண்டும் என்ற கருத்தும் கூட இங்கே முன்வைக்கப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. நிகழ்ச்சியை தற்போது நிறைவு செய்தாக வேண்டும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த 4 விருந்தினர்களுக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி.